இந்த உத்தமமான இந்த பவமான சுத்த ஹோமம் இப்போ இந்த இடத்துல இந்த க்ஷணத்துல யாரெல்லாம் இங்கே இருக்கிறோ அவெல்லாம் பூர்வ புண்ணியத்துல புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கலந்துக்க முடியும். முன்னாடி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இது சத்தியம் அப்படிங்கிறதோட ஒரு உண்மை. இந்த பவமான சுத்தம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு இடத்துல பரிச்சயம் ஆயிருக்கும். இருந்தாலும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நிறைய நேரம் இருந்து இந்த பவமான சுத்தத்தில் இருந்திருக்கு. இதோட பலஸ்ருதி, அதாவது இதனால என்ன நன்மை. இன்னைக்கு நம்ம எல்லாருலேயுமே என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது எதனாலங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா இன்னும் நமக்கு நன்மை இல்லையா. ரிக்வேதத்துல இந்த பவமான சுத்தம் அப்படின்னு சொல்லி வருது. நமக்கு தெரியும் 4 வேதங்கள் இருக்கு. அதுல ரிக்வேதத்துல இந்த பவமான சுத்தம் சொல்றாங்க. நிறைய ஹோமங்கள் இங்க போன தடவை கூட நீங்க தன்வந்திரி ஹோமம் பார்த்துருப்பீங்க, கலந்து இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சுதர்சன ஹோமம் இருக்கு. இந்த பவமான சுத்தம்னா இது யாருக்கான பிரீத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் அனுமாருக்காக ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கு தெரியும் பஞ்சபூதத்துல வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வஸ்துக்கான ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்தம். இந்த வாயுக்கு அதிபதி யாருன்னா நமக்கு தெரியும் அனுமார் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அனுமாருக்கு ரொம்ப பிடிச்சது ராமநாமம் தானே. ராமநாமம் சொன்னாலே அவர் இங்க சாட்சாத் உட்காந்துடுவார், நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் பண்ணிடுவார். அப்படி இருந்தும் இந்த நம்ம பவமான சுத்தம் பண்றோமே எதனால அப்படின்னு நம்ம கேட்க, இங்க இருந்து கோவிந்தான்னு சொன்னாலும் நம்ம பெருமாளை இங்க இருந்து நம்ம அனுசரிக்கலாம். அங்க போய் பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்ப இதுல பார்க்க முடியும். சரி, அனுமார நம்ம கூப்பிடணும்னா ராமா ராமான்னு சொன்னோம்னா அனுமார் இந்த இடத்துல பிரத்யட்சமா நம்ம கூட உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவார். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அனுமாரை பத்தி சொன்னா யார் வருவா? இப்போ ஒரு சேர ஒருத்தர் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம்னா, இப்போ அனுமாருக்காக ஒரு ஹோமம் இருக்கானா அது பவமானம். அந்த பவமான சுத்த ஹோமத்தை இங்க பண்ணும்போது பிரத்யட்சமா இந்த இடத்துல யார் முதல்ல சந்தோஷப்படுவாங்கன்னா, பட்டாபிஷேகத்தை எடுத்துட்ட ராமர் சீதை லட்சுமணர் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல பிரத்யட்சமா இந்த பவமான சுத்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுல முதல்ல என்னன்னா, நம்மளோட பாவங்களை கிளென்ஸ் பண்றது, நம்ம பாவங்களை குறைக்கிறது, அதுல இருந்து நிவர்த்தி பண்றதுதான் முக்கியமானது. இங்க யாராவது ஒருத்தர் நான் எந்த பாவமே பண்ணலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்க்ளூடிங் யாருமே சொல்ல முடியாது. நான் பண்ணவே இல்லை, நான் யாருக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே நான் ஒரு பாவமோட மனசாலையா எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆத்துல போய் ஓட மாசம் போட்டுட்டு கொசு போடுறதுக்கு நம்ம ஓய்வு. நம்மளோட சௌரியத்துக்காக ஏதாவது சர்வ ஜீவனம் பண்றோமானா ஏதோ ஒரு வகையில் பண்ணதான் செய்யணும், வேற வழி இல்லாம இல்லையா. அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் தான் இந்த பவமானம். கங்கையில போய் குளிச்சா நம்மளோட பாவங்கள்லாம் தீர்றதுங்கிறது ஒரு தீர்த்தத்தின் மூலமா வர்றதுன்னா, வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த காற்று மூலமாக ஒரு பாவத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஹோமம் தான் பவமான சுத்த ஹோமம். இதுல பார்த்துட்டு ஆரம்பத்திலிருந்து அழகா இந்த சன்னதியில முதல்ல கோபூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அணையா விளக்கு தீபத்தை ஏற்றி இங்க இந்த இடத்துல சர்வபத்திர மண்டலம்னு சொல்லி இந்த மண்டலத்துல எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு, நெல்லும் எள்ளும் தான் இந்த இடத்துல ஆவாகுதி. நெல்லும் எள்ளும் தான் இதுல முதல் முக்கியம். நெல்லும் எள்ளும் மனுஷனோட வாழ்க்கையில முதல்ல பிறந்த உடனே நெல் வச்சுதான் பல்ல குத்தி அன்னப்பிராசனம்னு சொல்லி அந்த நெல்லை தான் நம்ம சாதத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த மனுஷனோட வாழ்க்கை பூர்த்தியானதுக்கு அப்புறம் எள்ளை வச்சுதான் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்ச ஒரு ஹோமம் இருக்குன்னா அது பவமான சுத்த ஹோமம் மட்டும்தான். ரெண்டாவது, நம்மளை அறியாமலே பண்ணக்கூடிய பாவம். நான் எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், நான் எங்க அம்மாவை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம குழந்தையா இருக்கும்போது எங்கேயோ மிதிச்சிருந்தோம்னா அதுவும் பாவமான பாவம் தான். நம்ம அறியாம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அறியாமல் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். தாவர வியாதிகள், நம்ம ஆத்து பக்கத்துல மொட்டை மாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செடி வளர்ந்துருக்கும். அது என்ன பண்ண போகுது, நம்ம பார்த்துட்டு அதை போய் எடுத்துருப்போம். ஒரு செடியை பார்த்தாச்சுன்னா பறிக்கணும், அதுவும் ஒரு ஜீவன் தானே, பகவானோட சுஷ்டி தானே. அது பாவம்னா அதுவும் பாவம் தான். உட்காந்துருப்போம், நிறைய ஈ இருந்திருக்கும், நம்ம அறியாமலே உட்காந்து நசிக்கிருப்போம். இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தர் வேணும்னே ஏமாத்தணும்னு கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவளுக்கு வரக்கூடிய லாபத்தை நம்ம போய் முன்னெடுக்க ஒரு இடத்துல பண்றோம்னா, உதாரணத்துக்கு தக்கல் டிக்கெட்னு எடுக்கிறோமே, அது வேற என்ன, நம்ம புத்திசாலித்தனமா நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காசை போட்டு தக்கல் டிக்கெட் எடுக்கல, இன்னொருத்தருக்கு வரக்கூடிய ஒரு சலுகையை நம்ம போய் எடுத்து நம்ம பயணம் பண்ண இல்லையா, அது பாவம்.
ஏதோ ஒரு வகையில் அதுவும் ஒரு வகையான பாவம் தான். அதனால இந்த மாதிரியான பாவங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட வர்க்கங்கள்ல யாராவது இருக்கட்டும் அவங்களோட பாவங்களும் நல்லபடியா நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹோமம் பண்றது. இதுல கலந்துக்கிறது ரொம்ப மகா புண்ணியம். இதுல உள்ளது எதுவுமே புரியவே இல்லையே, நான் வந்து உட்காந்துருந்தேன் இது எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, கசப்பான ஒரு மருந்தோ மாத்திரையோ உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து அது ஒவ்வொன்றும் என்ன வேலை பண்ணணும்னு நம்ம பண்றது இல்லை. அதே மாதிரிதான் இந்த மந்திரங்கள் நம்மளுக்கு புரியாட்டா கூட அதோட வேலையை அதாவது பார்க்கத்தான் செய்யும். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாட்டா கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, உள்ள இருக்கக்கூடிய ஜீவன், நம்மளோட பிராணன் எல்லாமே என்ன பண்ணணுமோ அது பண்ணதான். அனுமாரோட அனுகிரகத்துல இந்த இடத்துல அனுமாருக்காக ஒரு ஹோமத்தை இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா நல்லபடியா உங்களுக்கும் நல்லபடியா பாவங்கள்லாம் இல்லாம எல்லாமே புண்ணியங்களா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். சில பேர் கேட்கலாம், இப்ப நான் இங்க வந்துட்டேன் இதெல்லாம் பாவம் போகும்னு சொல்றோம், அப்ப நான் இதுக்கப்புறம் பாவமே இல்லையா, நான் பாவியே இல்லையா, எல்லாமும் புண்ணியம் தானா அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ மனசார நம்ம ஒரு இடத்துல நினைச்சிருந்தோம்னா அந்த சில பாவங்கள் கண்டிப்பாக போகும். இனிமேல் வரக்கூடிய பாவங்கள் செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு புத்தியை பகவான் கொடுக்கும். அவ்வளவுதான். என்னைக்குமே பிராயச்சித்தமோ பரிகாரமோ நல்ல கேட்டுங்கோ, இயற்கையா பெய்யக்கூடிய மழையை நம்ம நிறுத்த முடியாது. நம்ம கொடையை பிடிச்சிருந்து நம்ம நினையாம பார்த்துக்கலாம். அதுதான் இந்த மாதிரியான பிராயச்சித்தம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா அவ பிரசாதங்கள் சில இது வச்சிருக்கா. அது போக இந்த சன்னதியில் உள்ளவா வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இங்க வந்து பிரசாதம் வந்து வச்சிருக்காங்க. இந்த யாருக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது தெரியலவா வந்து அவ எப்பவுமே அவ அதுக்காக வச்சிருப்பா. இந்த பிரசாதத்தோட மகிமை என்னங்கிறத நான் சொல்றேன். அன்னமய கோஷம், அதாவது பஞ்ச கோஷங்கள் உண்டு. அதுல வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லி 5 கோஷங்கள் உண்டு. அன்னமய கோஷம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு சரீரம், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய சரீரங்கள், இதுல நம்ம சாப்பாடு, நம்ம எடுத்துக்கக்கூடியது, இந்த ஒரு வகையான ஏதாவது வகையில் தொந்தரவுகள் இருக்கு, அதனால வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கணும் அப்படின்னா இதுல வந்து மந்திரச்சுரணம்னு சொல்லி வச்சிருக்கா. இதுதான் அன்னமய கோஷம்னு சொல்லக்கூடிய நம்மளோட சரீரத்துக்கு. இதை வந்து தீர்த்தத்துல சேர்த்து சாப்பிடும் போது ருணரணம் அந்த மாதிரி ரோகங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறது. அடுத்தது மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் சொல்லுவோம். அது நம்மளோட ஆரா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் இந்த இடத்துல இந்த செந்தூர பிரசாதம் வச்சிருக்கா. இதை நம்ம நெத்தியில திலகமா எழும்போது நம்மளோட பிராணம் வந்து நல்லபடியா கிளியரா ஆகுது. அதுக்காக அந்த பிரசாதத்தை வச்சிருக்கா. அடுத்தது மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம்னா நம்மளோட மனசு எந்த இடத்துலையுமே சஞ்சலப்பட்டு இருக்கும். சஞ்சலப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆஞ்சநேயரோட ரட்சை இங்க இருக்கு. அவர் கட்டி போடுற மாதிரி நம்மளோட மனசை கட்டி போட்டு எந்த விதமான கெட்ட சிந்தனைகள்லாம் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு துரு உபாதைகள்லாம் இல்லாம இருக்கணும், நம்மள வேற யாரும் எதுவும் ஒரு துருதா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரட்சை. அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது வந்து புத்தி. மனசுக்கும் புத்திக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனசுங்கிறது வந்து நம்ம எதை பார்த்தாலும் சாப்பிடணும், இல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும், இந்த இடத்துல இன்னொரு இடத்துல போய் ஒரு கலந்துக்கணும் அப்படிலாம் இருக்கும். இந்த புத்தி என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு புதுசா படம் வந்திருந்தாலும், இன்னைக்கு வேற ஏதாவது வேலை இருந்தாலும், நீங்க அனுமாரோட சிந்தனையில இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு உங்களுக்கு தோன்றும் இல்லையா, இதுதான் புத்தி. இந்த புத்தி என்னைக்குமே நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமநாமம் நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் அவ வந்து இந்த ஒரு துளசி மணி மாலையை வச்சிருக்கான்.